இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பிள்ளைகளே, அன்னையினுடைய பேராலயத்தில் அவர் காட்சி கொடுத்த இந்த புனிதமான இடத்தில் அவருடைய மகன் இயேசுவின் திருப்பலியை ஒப்புக்கொடுக்க ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கின்ற இந்த வேளையில் திரு அவை ஆனது இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் விண்ணேற்பு அடைகிறார். தான் உயிர் தெழுந்து 40 நாட்கள் கழித்து இன்று விண்ணேற்றம் அடைகிறார். விண்ணேற்றம் அடையும் போது அவர் சில செயல்களை செய்ய வேண்டுமென்று பணித்துவிட்டும் அவர் சென்றிருக்கின்றார். தனது உயிர்ப்பின் வழியாக இறப்பின் மீதும் பாவத்தின் மீதும் வெற்றி கொண்டவர் தனது பணியை நிறைவு செய்து தந்தையின் வலப்புறம் அமர அவர் சென்றிருக்கின்றார். விண்ணேற்பு என்பது அவருடைய பிரசன்னமானது நமது மத்தியிலே நின்றுவிட்டது, மறைந்துவிட்டது, முடிந்துவிட்டது என்பது அல்ல. மாறாக தொடர்ந்து அவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார், புதிய வழியில், வேறு வழியில். இதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் என்ன செய்தார்? அவரை அடித்தவர்களை போய் பார்த்து, நீங்கள் என்னை அடித்தீர்கள், நான் உயிர்த்து விட்டேன், உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாரா? இல்லை. மாறாக இவர் யாரிடமும் சென்று நான் உயிர்த்து விட்டேன், நான் அதிகாரம் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் தனது பணியை செய்து கொண்டிருந்தார். சீடர்களை சந்தித்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர்களை 40 நாட்களாக பல நிலைகளில் காட்சி கொடுத்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினார். அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். பயப்படாதீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், சாவு உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, இந்த உலகம் ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது என்று அவர்களை உறுதிப்படுத்திவிட்டு, ஏற்கனவே 3 ஆண்டுகள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தனது சீடர்களாக உருவாக்கிய பிறகு, உயிர்த்த பிறகு மீண்டும் அந்த உயிர்ப்பிலே உறுதிப்படுத்திவிட்டு விண்ணகம் செல்லுகின்றார். செல்லும் போதும் கூட அங்கு வந்த சிலர் அவரை பார்த்து அவரிலே பணிகிறார்கள், ஒரு சிலர் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் தந்தையிடம் செல்லுகிறேன், ஆனால் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக அவர் உலகத்தை விட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகின்ற போது நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக வேறு வழியில் தனது பிரசன்னத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். Physical presence has been taken away from us, but a mystical presence, a glorious presence is given to us always, every day in our life. இவ்வாறாக அந்த பிரசன்னத்தை, இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்? இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இருக்கின்றார். திவ்ய நற்கருணையில் என்றும் நமக்காக இருக்கின்றார். இறை வார்த்தையில் உயிருள்ள கடவுள் பிரசன்னமாக இருக்கின்றார். திரு அவையில் பிரசன்னமாக இருக்கின்றார். ஏழைகள் மத்தியில், துன்புறுவர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் அவர் பிரசன்னமாக இருக்கின்றார். இவ்வாறாக அவருடைய பிரசன்னம் என்பது ஒரு இடத்தையோ நேரத்தையோ மையப்படுத்தி அல்ல, முழுவதுமாக எப்போதும் அவர் பிரசன்னமாகி இருக்கின்றார். எனவேதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவர் நம்மிடமிருந்து மேலே விண்ணகம் சென்றது நம்மிடமிருந்து வெளியே சென்றுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை பிரிந்து சென்றுவிடவில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுவார். இவ்வாறாக ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு புதிய எதிர்நோக்கை கொடுக்கிறது. எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற போது விண்ணகமே நமக்கு தாய்நாடு என்று பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், இது உண்மையான வாழ்வு, இது நிறைவான வாழ்வு. ஆனால் இந்த உண்மையான வாழ்வு என்பது ஒன்றை குறித்து காட்டுகிறது. அந்த குறித்து காட்டுவதுடைய நிறைவு என்பது மறு உலக வாழ்வில் இருக்கின்றது. எனவேதான் அந்த எதிர்நோக்கை தந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு வாழ்வும், ஒவ்வொரு செயல்முறையும், ஒவ்வொரு உறவு முறைகளும் அந்த மறு உலக வாழ்வை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நமக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்ற போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் தந்தையிடம் செல்லுகின்றேன், தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய நான் செல்லுகிறேன் என்று சொல்லுவார்.
ஆக அவர் செல்லுவது நமக்கு ஒரு எதிர்நோக்கை கொடுத்து அவர் நமக்காக இடம் தேட நமது வாழ்வை நிறைவாக்க சென்றிருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது, இந்த உலக வாழ்வு உண்மையான வாழ்வுதான், ஆனால் நிறைவற்ற வாழ்வாக, நிலையான வாழ்வாக அல்ல. இந்த வாழ்வு நிலை வாழ்வுக்கு தயாரிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நாம் திரு பயணிகளாக இருக்கிறோம். இதைத்தான் நாம் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆயர் பேரவையினுடைய கூட்டுருங்கியக்க திரு அவை என்று சொல்லுகின்ற போது நாம் அனைவரும் பில்கிரிம் சர்ச், பயணமாகும் திரு அவை என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த பயணமாகும் திரு அவை என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கின்றது. பயணமாகும் திரு அவை என்று சொல்லுகின்ற போது நாம் எதையோ நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது, இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற வெற்றிகள், இந்த உலகத்தில் நாம் குவிக்கின்ற செல்வங்கள், இந்த உலகத்தில் நாம் கொள்ளுகின்ற அதிகாரங்கள், இந்த உலகத்தில் நாம் கொள்ளுகின்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நிறைவு காண்பதற்காக அல்ல, இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் விண்ணக வாழ்வுக்கு என்ற பாடத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்லுவார், இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்திருக்கிறார், அந்த இடத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அந்த வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதைத்தான் அதே எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் மீண்டும் சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற மக்களாக இருக்கிறீர்களே என்றால், கிறிஸ்து தந்தையினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், எனவே உங்களுடைய கரங்களை அவரிடம் பதியுங்கள். அவரிடம் பதியும் போது இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த இன்ப துன்பம் உங்களை அவரிடமிருந்து பிரித்து விட முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழும்போது அவர் உங்களை வழிநடத்துபவராக இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார். இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு நமக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்ற அதே வேளையில் இன்னொன்றையும் கொடுக்கிறது. நம் ஆண்டவர் விண்ணேற்பு செய்யும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் செல்லுங்கள், எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் என்று சொல்லுகின்றார். நமக்கு ஒரு புதிய பணியை தருகின்றது. ஆண்டவரை பார்த்து விட்டேன், வேளாங்கண்ணிக்கு வந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது என்று இதோடு அந்த மகிழ்ச்சியில் நின்று விடுவதல்ல. பெற்ற மகிழ்ச்சியை பகிர வேண்டும், பெற்ற அருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இங்கு வந்து பெற்ற அந்த சமாதானத்தை பிறரிடம் கொடுக்க வேண்டும். பிறரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நமது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உடன் பிறப்புகளாக இருக்கலாம், உடன் உழைப்பாளர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏன் நம்முடைய எதிரிகளாக கூட இருக்கலாம். அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய மீட்பை கொடுக்கின்ற போதுதான் எல்லா மக்களிடமும் சென்று அந்த அருளை கொடுப்பவர்களாக மாறுகிறோம். எனவே we are not simply called to sit comfortably. We are not to remain inside the room. We are not to keep the faith only for ourselves. We have received the grace that must be transmitted, that must be shared, that must be given to others. எனவேதான் பவுலடிகளார் தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கொடையும் பொது நன்மைக்காகவே, பிறரை வாழ வைக்கவே, நீங்கள் பிறரை வாழ வைப்பதில் நீங்கள் உயருவீர்கள் என்று சொல்லி அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், செல்லுங்கள், போய் மக்களுக்கு அறிவியுங்கள், நீங்கள் பெற்ற புனித வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த வாழ்வு தொடர வேண்டும் என்றால் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும். புனித அவிலா தெரசம்மாள் சொல்லுவார், கிறிஸ்துவுக்கு இந்த உலகில் அவருடைய பிசிக்கல் பாடி இப்போது கிடையாது, அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள் இந்த உலகத்தில் நீங்களே என்று சொல்லுவார். Christ has no body now but yours, no hands, no feet on earth but yours என்று அவிலா தெரசம்மாள் சொல்லுவார். அப்படி என்றால் உயிர்த்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் முன்னேறி சென்றிருக்கிறார் என்றால், அந்த விண்ணேற்றத்தினுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம்.
வளர்ச்சி என்பது என்ன? ஆண்டவர் உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தன்னை காட்டும்போது என்ன சொன்னார்? அந்த தோமாவை பார்த்து, நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை காணாமலேயே, not seeing the physical appearance but mystical experiences, the mystical presence. When we have that experience, that leads us to faith. That faith confirms us our unity, our union with the Lord, and we are called to live that life என்று சொல்லுகின்ற போது அந்த ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நாளும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்விலே சில வேளைகள் ஜெபத்திற்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கும். we'll have good mood to pray and meditate. சில வேளைகளில் ஒரு வறட்சியாக இருக்கும், சில வேளைகளில் கடினமாக இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கின்ற போது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அந்த வளர்ச்சிக்கு எடுத்து செல்பவராக இருக்கின்றார். இதைத்தான் யோவான் தான் எழுதிய முதல் திருமுகத்தில் ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்திலே சொல்லுவார். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே என் அன்பு மக்களே, அன்னையை தேடி வந்திருக்கின்ற இந்த வேளையில் அன்னை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பெல்லாம், பயப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எனது மகனுடைய விண்ணேற்பு உங்களுக்கு கொடுப்பது நம்பிக்கையை தருகிறது, பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து தைரியத்தை கொடுக்கிறது, தனிமையிலிருந்து செயலற்ற தன்மையிலிருந்து செயலாற்ற அழைப்பு கொடுக்கிறது, பணிக்குள் உங்களை அனுப்புகிறது, இந்த உலக பார்வையில் இருந்து விண்ணக பார்வைக்கு எடுத்து செல்லுகிறது. இத்தகைய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்ம பெற்றிருக்கின்ற அருளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து நமக்கு அளப்பெரிய நன்மைகளை எப்போதும் பெற்று கொடுத்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். அந்த நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வற்ற மக்களாக வாழ வேண்டிய அருளுக்காக அன்னை பரிந்து பேச தொடர்ந்து வேண்டுவோம். அன்னையின் பிள்ளைகளாக தொடர்ந்து இறை ஆசீர்வற்ற மக்களாக வாழுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமென்.